Zenfone Max Pro. இப்போ நம்ம ஒரு சில வருஷமாக பார்த்தா ஏசூஸ்லேருந்து வர ஃபோன்ஸ் எல்லாமே ஒன்று ஸ்பெக்ஸ் கம்மியாக இருக்குது, இல்லை ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இப்போ ஃபைனலாக ஏசூஸ் ஒரு நல்ல ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஃபோனோட வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் தியரட்டிக்கலாக பார்க்கல, ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸை வச்சு பார்க்கல, அப்படி தான் தெரியுது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த Zenfone Max Pro-வை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஹே guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது C4 Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ இதான் Zenfone Max Pro-வோட பாக்ஸ். பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உள்ள சிம் இஜெக்டர் பின் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் டாக்குமெண்டேஷன். அடுத்து Zenfone Max Pro. இது அந்த பிளாஸ்டிக்லேருந்து வெளில எடுத்து பின்னாடி இருக்கிற ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணலாம். ஸோ இது மெட்டல் பெல்ட், பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இப்போதைக்கு இது சைடில் வச்சுட்டு வேறு என்ன பாக்ஸில் இருக்குன்னு பார்த்தா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், அதுக்கப்புறம் ஒரு வால் அடாப்டர். இது ஒரு 2A 10W சார்ஜர். இங்கே ஒரு 5000 mAh பேட்டரி ஏசஸ் கொடுத்துருக்காங்க. இதை 0 to 100க்கு 2.5 மணி நேரத்தில் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலேயே நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ரிவ்யூக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எனிவே ஏசஸ் இங்கே ஒரு போர்ட்டபிள் பாசிவ் சவுண்ட் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை மேக்ஸ் பாக்ஸ்னு சொல்கிறாங்க. பேசிக்காக இது அந்த ஆடியோவை உங்களை பார்க்க சேனல் பண்ணி குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். ஏசு சொல்கிற மாதிரி இது 1.7 times குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுமான்னு தெரில. பட் நான் பார்த்த வரைக்கும் குவாலிட்டி ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆச்சு அந்த சேனலிங்னால. எனிவே இப்போ ஃபோனை பார்க்கல பேக்கில் மெட்டல் கொடுத்துருக்காங்க. இங்கே டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. சைடில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. டாப் பாட்டம் ரெண்டுமே பிளாஸ்டிக்கால் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்டனா லைன்ஸ் கிடையாது இங்கே. ஸோ டாப்பில் எதுவுமே கிடையாது. ரைட்டில் பவர் வால்யூம் பட்டன்ஸ், லெஃப்ட்டில் ஒரு ட்ரே. ஸோ இதில் 2 சிம்ஸ் ப்ளஸ் மைக்ரோ SD எடுக்கலாம். ஸோ டெடிகேட்டட் மைக்ரோ SD சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக், ப்ரைமரி மைக்ரோஃபோன், ஒரு ஸ்பீக்கர், அப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட். 2018 டைப் C கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இது ஒரு சின்ன நெகட்டிவ்னு சொல்லலாம். எங்கே டோட்டலாக 2018 ட்ரெண்டோடு போயிருக்காங்கன்னு பார்த்தா டிஸ்பிளே. இங்கே ஒரு 5.99 inch IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவோட. இங்கே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், பீக் பிரைட்னஸ் 450 nits. நாங்கள் யூஸ் பண்ண டயத்தில் இந்த டிஸ்பிளே நல்லா பிரைட்டாக வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. வியூயிங் ஆங்கிள்ஸ் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்டர்னலாக பார்த்தா Snapdragon 636 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 இல்லை 4 GB RAM, 32 இல்லை 64 GB ஸ்டோரேஜ். கிராஃபிக்ஸ்க்கு வந்து Adreno 509 GPU. ஸோ இந்த Snapdragon 636 நம்ம முன்னாடி Redmi Note 5 Proவில் பார்த்துருக்கோம். ஸோ அங்கே பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதை வச்சு பார்க்கல எங்கேயும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்கலாம். பேட்டரி கெப்பாசிட்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி 5000 mAh. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறதுக்குள்ள இன்னொரு காரணம் சாஃப்ட்வேர். இங்கே ஒரு சின்ன சர்ப்ரைஸ். ஏசஸ் ஜென்ரலாக அவங்க Zen UI யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த தடவை இந்த ஃபோனுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபோன்ஸுக்குமே இதுக்கப்புறம் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ண போகிறாங்களான்னு தெரியாது. பட் இந்த ஃபோனுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் கொடுத்துருக்காங்க. இங்கே Android 8.1 ஓரியோவில் ரன் ஆகுது இந்த ஃபோன். ஏசஸ் அவங்களோட ஒரு சில ட்வீக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் ஓவரால் ஃபோன் நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஸ்னாப்பியாக இருந்துச்சு நாங்கள் யூஸ் பண்ணல. அவங்க கொடுத்துருக்க ட்வீக்ஸ் பார்த்தா கொஞ்சம் ஜெஸ்டர் சப்போர்ட் Zen மோஷனால். அதுக்கப்புறம் கேமரான்னு பார்க்கல குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் கேமரா ஆப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய மோட்ஸ் இருக்குது. 4K வீடியோ சப்போர்ட் இருக்குது. மேனுவல் ஆப்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு போர்ட்ரேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டெப்த் சென்சர் இருக்கிறதுனால. ஸோ அதை பற்றி பேசல. பின்னாடி ஒரு செகண்டரி 5 MP டெப்த் சென்சர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டியூவல் கேமரா செட்டப். பிரைமரி கேமரா 13 MP, 1.12 micron சைஸ்ட் பிக்சல்ஸ், f2.2 அபேர்ச்சர். ஸோ இங்கே இந்த சாம்பிள் ஷாட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இந்த கேமரா வச்சு எடுத்தது தான். எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டீட்டெயில்டாக எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறோம். செல்ஃபிக்கு ஒரு 8 MP f2.0 கேமரா, ஃப்ரண்ட் ஃபயரிங் ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பேசுவோம். இந்த வீடியோ நாங்கள் இப்போது எம்பார்கோவில் அந்த ஃபோன் எங்களுக்கு வந்திருக்கு. ஸோ லான்ச்சுக்கு முன்னாடி ஷூட் பண்ணுறோம். அஃபிஷியல் ப்ரைஸிங் எங்ககிட்ட இல்லை. இப்போ கெஸ் பண்ணோன்னா 13,000க்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்ல விஷயம். ஒரு 15க்கு வந்துச்சுன்னா ஓகே டீல். 14 ஒரு பர்ஃபெக்டான ப்ரைஸ்னு நினைக்கிறேன். மெயின் ரீசன் என்னென்னா இதோட மெயின் காம்படிஷன் Redmi Note 5 Pro. ஸோ இந்த Redmi Note 5 Proவோட கம்பேர் பண்ணல மேக்ஸ் ப்ரோக்கு ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி, ஸ்டாக் ஆண்ட்ராய்ட், ஓகே அதெல்லாம் நல்ல விஷயந்தான். பட் ஏசூஸ் இங்கே வந்து சக்சீட் ஆகணும்னு நினச்சாங்கன்னா, இப்போது Redmi Note 5 Proவோட நிறைய பேர் மேக்ஸ் ப்ரோ தான் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா ஒரு விஷயந்தான் அவங்க மெயினாக பண்ணணும்.
ஸ்டாக்ஸ் வச்சுருக்கணும். ஒரு வாரமும் எத்தனை பேர் இப்போ ஷாமியோட ஃப்ளாஷ் சேல்ஸில் வாங்க முடியாமல் உட்காந்துருக்காங்க. இப்போ மெயினாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மி நோட் 5 ப்ரோ ஃபோனுக்கு பெரிய காம்படிஷன் எதுவும் இல்லை. ஆனரோட லேட்டஸ்ட் ஃபோன்ஸ் எதுவும் வரல. அவங்களோட பழைய ஃபோன்ஸ் என்ன காம்படிஷன் தான். பட் 5 ப்ரோவில் ஒரு புது சிப் இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இப்போதைக்கு மோட்டோலையும் எந்த காம்படிஷனும் இல்லை. லெனோவோ ரீசெண்டாக எந்த ஃபோன்ஸும் பெருசாக லான்ச் பண்ணல. ஸோ இன்றைக்கி தேதிக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஷாமிலேருந்து ரெட்மி நோட் 5 ப்ரோ மட்டும்தான் இருக்குது. ஸோ அங்கே ஸ்டாக்ஸ் மெயின்டைன் பண்ணி இந்த ஃபோன் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்து ஸ்டாக்ஸ் மெயின்டைன் பண்ணி ப்ரைஸிங்கும் கரெக்டாக வச்சாங்கன்னா இது ரொம்ப நல்ல ஒரு காம்படிஷனாக இருக்கும் அந்த ரெட்மி நோட் 5 ப்ரோக்கு. ஒரே பிராண்ட் தான் இங்கே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி, அதுவும் ஒரு ஃப்ளாஷ் சேல் விற்கிற பிராண்ட் தான் இங்கே ஆப்ஷனாக இருக்கையில் நிறைய பேருக்கு ஃப்ளாஷ் சேல்ஸில் வாங்க முடியலங்கிற வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னமும் ஷாமிக்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏசஸ் இங்கே ஒரு நல்ல காம்படிஷன் கொடுத்தா எல்லாருக்குமே ஒரு அட்வான்டேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே இந்த ஃபோன் ஏற்கனவே நான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியே பல நாளாக டெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ கூடிய சீக்கிரம் இதோட ரிவ்யூ அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதில் இதை பற்றிலாம் பேசலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோவுக்கு. வீடியோ பிடிக்கலனா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் C4E Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ்க்கும் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.